ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிற கூட்டத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். இப்பொழுது 50 பேர் இருக்கிற கூட்டத்தில் நான் பங்கேற்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கிறிஸ்தவர்களும் ஜனநாயக சக்திகளும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒன்றிணைகிற போது இந்த நாட்டை நாம் ஆள முடியும். இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். இன்றைக்கு யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டிற்கு சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டிற்கு சகோதரத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுவது இந்த நாட்டிற்கு இந்த மக்கள் அனைவரும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும். இந்த மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் நடத்தப்பட வேண்டும். அப்படி சகோதரத்துவத்தின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று நேர்கிற போது முதலாவது குரல் எழுப்பக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது எரிபடும் சேரிகளில் இருந்தும் இடிபடும் மசூதிகளில் இருந்தும் புறப்படும் விடுதலை சூறாவளி மண்ணில் புதைப்படும் சாதி மத வெறி அன்றைக்கு குரல் எழுப்பி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை அந்த நாளை டிசம்பர் 6 என்கிற அந்த நாளை இஸ்லாமியர் மற்றும் தலித் எழுச்சி நாள் என்று கொண்டாடி வருகிறார். இந்த டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். அந்த நாளை அதே நாளை அவர்கள் திட்டமிட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளை திட்டமிட்டு பாபர் மசூதியை அன்றைக்கு குறிவைத்து தகர்த்தார்கள். ஆகவே இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கிறிஸ்துவர்களும் பிற்படுத்தப்பட்ட மதத்தை வகுப்பை சேர்ந்தவர்களும் இதில் இணைந்து ஜனநாயகத்தோடு இணைந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான பணி நம்முடைய முன்னேறிக்கிறது. அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் இதில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களும் நம்முடைய கட்சியை சேர்ந்த தோழர்களும் ஒன்றிணைந்து அந்த பேரணியிலே மாபெரும் பேரணியாக நாம் அதை நடத்த வேண்டும். முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஈர்க்கக்கூடிய அனைவரும் அதில் ஒரு தாக்கத்தை இந்தியா முழுவதும்